திருச்சிற்றம்பலம். கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் அடுத்த நாயன்மாரை பற்றி இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். நீர்வளமும் நிலவளமும் சீர்வளமும் மிக்க ஒரு அற்புதமான நகரம் இளையான்குடி. இந்த இளையான்குடியிலே மாதவத்தின் பயனாய் அவதரித்தவர் மாறனார். இளையான்குடியில் பிறந்த காரணத்தினால் இளையான்குடி மாறநாயனார் என்கின்ற திருப்பெயரானது அவருக்கு ஏற்படுகிறது. இவரினுடைய தொண்டு எப்பேற்பட்டது அப்படின்னா, அடியவர்களுக்கு இடைவிடாது அன்னம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான பணியை இவர் செய்து வருகிறார். அதுவும் சாதாரண அன்னம் இல்லைங்க, உண்டி 4 விதத்தில் அறுசுவையும் கலந்து அப்படின்னு சேக்கிழார் பெருமான் எழுதுகிறார். அது என்ன உண்டி 4 விதம்? உணவினை 4 விதத்தில் உண்ணலாம். உண்ணல், தின்னல், பருகுதல், நக்கல் அப்படின்னு 4 வகை உணவானது பார்க்கப்படுகிறது. உண்ணுதல் அப்படின்னா அன்னம், இந்த சோறு முதலான உணவுகளை எடுத்துக்கொள்வதற்கு உண்ணல் அப்படின்னு பேர். தின்னல் அப்படின்னா காய்கறி முதலானவற்றை, இந்த பதார்த்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நாம் உண்பதற்கு தின்னல் என்று பெயர். நக்கல் அப்படின்னா தேனை நாம் கையில் எடுத்து நக்கி தான் சாப்பிட முடியும். அப்போ இது போன்ற உணவுகளை நாம் உட்கொள்வதற்கு நக்கல் என்று பெயர். பருகுதல் அப்படின்னா நீர், பால், மோர், பாயசம் இது போன்ற உணவுகளை நாம் எடுத்துக்கொள்வதற்கு பெயர் பருகுதல். அப்போ உணவில் 4 வகை இருக்குது. அதே மாதிரி நாம் சுவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அறுசுவை இருக்குது. இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கசப்பு, கார்ப்பு. இந்த 4 வகை உணவையும் அறுசுவையும் கலந்து அவர் உணவை கொடுக்கிறார் என்கின்ற பொழுது ஒவ்வொரு வேளையும் அவர் எப்பேற்பட்ட உணவினை அடியவர்களுக்கு வழங்குகிறார் அப்படின்னு நம்மால் புரிந்து கொள்ள முடியுது இல்லையா? அவர் செல்வ வளம் மிக்கவர். சரி, செல்வம் இருக்கின்ற பொழுது உணவு வழங்குறது அப்படிங்கிறது அவ்வளவு பெருமை இல்லையே, என்கிட்ட இருக்கு நான் கொடுக்குறேன் அவ்வளவு தானே. ஆனால் வறுமையுற்ற பொழுதும் அவர் இதே போன்ற திருப்பணியை செய்து வருகிறாரா அப்படின்னு சோதிக்கணும்னு இறைவனுக்கு ஆசை. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட இருக்க செல்வத்தை எல்லாம் சுருங்க வைக்கிறார். செல்வம் எல்லாம் அவர்கிட்ட அப்படியே சுருங்கிட்டே வருது. நிறைவில் தனக்கு கூட உணவு கிடைக்காத ஒரு வறுமையானது ஏற்படுகிறது. ஆனால் அப்பேற்பட்ட வறுமை ஏற்பட்ட பொழுதும் கூட மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற அவருடைய மனமானது சுருங்கவே இல்லை. கவியரசர் கண்ணதாசன் ஒரு திரைப்பட பாடலில் கூட எழுதியிருப்பார், பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. ஆனால் இளையான்குடி மாறநாயனார்கிட்ட அப்படி இல்லை. அவருடைய வசதியானது சுருங்கி கொண்டு வந்த பொழுதும் கூட மற்றவர்களுக்கு தர வேண்டும் என்கின்ற அவருடைய மனமானது சுருங்கவே இல்லை. அன்னைக்கு இரவு சாப்பிடவே இல்லை கணவனும் மனைவியும். தீராத ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. கணவனும் மனைவியும் உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. நடு ராத்திரி இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு தவ முனிவர் இறைவன் வரார் அடியவர் வடிவத்தில். உணவு கேட்கின்ற பொழுது இவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு புரியலை. அவர் அழைச்சி உள்ளே உட்கார வச்சுட்டு இருவரும் உள்ளே போய் பேசுகிறாங்க. நமக்கே உணவு இல்லை, ஆனால் வந்த அடியவர் மழையிலையும் குளிர்லையும் வந்திருக்காரு, அவருக்கு நாம் உணவு வழங்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையான்னு பேசிக்கிறாங்க. அப்போ மனைவி சொல்கிறாங்க, வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, காய்கறி இல்லை, இந்த நேரத்தில் பக்கத்து வீட்டில் கூட போய் கேட்க முடியாது, ஏன்னா எல்லார் வீட்லேயும் பொருள் வாங்கியாச்சு, இனிமே நாம் போய் எங்கே கேட்கறது, அதுவும் இந்த நேரத்தில் போய் கேட்டா யாரு தருவா, இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா முற்பிறவியில நாம செஞ்ச பாவத்தின் பயனைத்தான் இப்ப நாம அனுபவிச்சு கொண்டுட்டு இருக்கோமோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்புறம் ஒரு யோசனை தோணுது. அன்னைக்கு காலையில தான் போயிட்டு விதை நெல்லை நிலத்துல விதைச்சிட்டு வந்திருக்காங்க. பொதுவா இந்த விதை நெல் தெய்வத்திற்கு சமமா பார்க்கப்படும். இந்த விதை நெல் அடுத்தடுத்து பயிர்களை உருவாக்குவதற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு. அப்பேற்பட்ட விதை நெல்லை அன்னைக்கு காலையில் போய் நிலத்தில் விட்டுட்டு வந்திருக்காங்க. அப்போ மனைவி சொல்கிறாங்க, காலையில் விட்டுட்டு வந்த அந்த விதை நெல்லை போய் எடுத்துட்டு வாங்கலை, ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இளையான்குடி மாறநாயனாருக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமாங்க. முன் தான் இழந்த செல்வத்தை எல்லாம் இப்பொழுது பெற்றுவிட்டதை போல ஒரு சந்தோஷமா அவருக்கு. உடனே ஓடோடி போறாரு. அந்த மழையில, அவ்வளவு இருட்டுல, மழையில நனைஞ்சிக்கிட்டே ஒரு கூடை எடுத்துட்டு போயிட்டு விதைச்ச விதநெல்லாம் அள்ளி போட்டு கொண்டு வராரு. அந்த விதநெல்ல வீட்டுக்கு வந்த உடனே அதை பக்குவமா வறுத்து அரிசி ஆக்கணும், அடுப்பு எரிக்கணும்,
அடுப்பு எரிக்க விறகு இல்லை. வெளியிலேருந்து விறகு கொண்டு வரலான்னு பார்த்தா மழையில் எல்லாமே நனைஞ்சு போச்சு. என்ன செய்யறது பாருங்கள், சோதனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இளையான்குடி மாறநாயனார் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் குடிசையினுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய விறகை இழுத்துடுறாரு. விறகை இழுத்து அடுப்பில் வச்சு அடுப்பு எரித்து அந்த நெல்லை பக்குவமாக வறுத்து அதனை அரிசியாக்கி உணவாக ஆக்கியாச்சு. சரி, சோறு பொங்கியாச்சு. அதற்கு குழம்பு கூட்டு ஏதாவது வேணும் இல்லையா? என்ன பண்ணுறதுன்னு சிந்திக்கும் பொழுது திரும்ப ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அவங்க கிட்ட. என்ன பண்ணுறது, வீட்டில் தான் ஒன்றுமே இல்லையே. திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க மனைவிக்கு ஒரு யோசனை வருது. வீட்டு கொல்லைப்புறத்தில் அப்போ தான் அப்படியே 2 இலை விட்ட கீரை முளைச்சிருக்கு. அந்த கீரை போய் அப்படியே வேரோட பிடுங்கிட்டு வந்து அந்த கீரையை விதவிதமாக கறி சமைக்கிறாங்களாம். 5-6 காய்கறி இருந்தாலே விதவிதமாக சமைக்க முடியுமான்னு தெரியலை. ஒரே ஒரு கீரையை வச்சு கூட்டு, பொரியல், குழம்பு அப்படின்னு விதவிதமாக சமைச்சு வந்த அடியவருக்கு உணவு பரிமாறலான்னு உட்காந்து இலை போட்டு பரிமாறுறாங்க. இறைவன் உண்ண அமர்ந்தவர் அப்படியே ஜோதி பிழம்பா எந்திரிச்சு அப்படியே வான் நோக்கி செல்கிறார். அந்த ஜோதி பிழம்பை கணவனும் மனைவியும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அப்போதான் உங்களுக்கு புரியுது இறைவன் வந்திருக்கிறார் அப்படின்னு. நாம் இதில் ஜோதியே சிவபெருமான் ஜோதி ரூபமாக இருந்த பொழுது அவருடைய அடியையும் முடியையும் காண முடியாமல் பிரம்மனும் திருமாலும் தவித்தார்கள் இல்லையா? பிரம்மன் அந்த ஜோதி பிழம்பினுடைய முடியை காண வேண்டும் என்பதற்காக அன்னப்பறவையாக வடிவம் எடுத்து பறந்து போனாரு. திருமால் இந்த ஜோதி பிழம்பினுடைய அடியை காண வேண்டும் என்பதற்காக வராக வடிவம் எடுத்து, பன்றியின் வடிவம் எடுத்து நிலத்தை குடைந்து கொண்டே போனார். ஆனால் அவங்க இருவராலையும் சிவபெருமானினுடைய அடியையும் முடியையும் அவ்வளவு சீக்கிரம் காண முடியலை. ஆனால் இந்த அடியவர்கள் இளையான்குடி மாறநாயனாருக்கும் அவருடைய மனைவிக்கும் அது ரொம்ப இயல்பாக வாய்த்தது. ஜோதி பிழம்பாக இருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய அடியையும் முடியையும் தொழுது அவர்கள் வணங்கினார்கள் என்று பார்க்கின்ற பொழுது எப்பேற்பட்ட அன்பிற்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி தனக்கு வறுமையுற்ற பொழுதும் கூட அடியவர்கள் தேடி வருகின்ற பொழுது அவர்கள் வயிறார உணவினை வழங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு செயல்தான் அவர்களை அப்பேற்பட்ட உயரத்திற்கு கொண்டு போனது. திருஞான சம்பந்தர் இப்படி சொல்வார், எவ்வளவு நாம் அடியவர்களுக்கு தொண்டு செய்தாலும் உணவை வழங்குகின்ற அந்த தொண்டு எல்லா தொண்டினை விடவும் உயர்ந்தது என்று சொல்வார். அதனால்தான் அனைத்து தானத்திலும் சிறந்தது அன்னதானம் என்று சொல்வார்கள். திருக்கோவில்கள் சரி, வேறு ஏதேனும் நிகழ்ச்சிகளிலும் சரி, அன்னதானமானது வழங்கப்படுவதற்கு மிக சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இளையான்குடி மாறநாயனார் வாழ்ந்திருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட அன்பிற்கு சொந்தக்காரர் இறைவனினுடைய திருநிழலில், திருவடி நிழலிலே சென்று அமர்ந்தார் என்று சொன்னால் அவர் அடியவர்களுக்கெல்லாம் வயிறார உணவு வழங்கியதுதான் மிக சிறந்த ஒரு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் வேறொரு நாயன்மாரோடு நாளை சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.